எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம லேப்ல ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். இது நவீன மருத்துவத்தோட ஒரு முக்கியமான துப்பறிவாளன் மாதிரி. நோய்களை கண்டுபிடிக்கிற ஒரு சூப்பர் ஹீரோ. கலரை மாத்தி நமக்கு க்ளூஸ் கொடுக்கும். அதோட பேர் தான் எலிசா. இந்த கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன கலர் சேஞ்ச் அது எப்படி மறைஞ்சிருக்கிற ஒரு நோயை வெளிக்கொண்டு வர முடியும், இல்ல ஒரு தொற்று நோய் பரவுறத ட்ராக் பண்ண முடியும், ஏன் ஒரு பிரெக்னன்சியை கூட கன்ஃபார்ம் பண்ண முடியுது. இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற சயின்ஸ் தான் எலிசா டெஸ்ட். வாங்க அதோட ரகசியத்தை நாம இப்போ பார்க்கலாம். சரி, இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல எலிசானா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அப்புறம் அதோட அடிப்படை செய்முறை எப்படி இருக்கும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். அதுல இருக்கிற 4 முக்கியமான வகைகளை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். இத லேப்ல இருந்து நிஜ வாழ்க்கையில எப்படி உதவுதுன்னு பார்த்துட்டு கடைசியா இதுல கரெக்டான ரிசல்ட் வர்றது ஏன் அவ்வளவு முக்கியம்னு பேசி முடிக்கலாம். சரி, பகுதிக்குள்ள போலாம். இலேசானா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல அது என்னன்னு அடிப்படையா தெரிஞ்சுக்கலாம். இத ஒரு மாலிகுலர் லெவல்ல வேலை செய்யற ஒரு டிடெக்டிவ் மாதிரி நினைச்சுக்கோங்க. சிம்பிளா சொல்லணும்னா, எலைசாங்கிறது ஒரு லேப் டெக்னிக். இதுல 2 முக்கியமான ஆட்கள் இருக்காங்க. ஒன்னு ஆன்டிபாடிஸ், நம்ம உடம்போட பாதுகாப்பு வீரர்கள் மாதிரி. இன்னொன்னு என்சைம்ஸ், கெமிக்கல் ரியாக்ஷனை வேகப்படுத்துறவங்க. நம்ம தேடுற ஒரு பொருள் அந்த சாம்பிள்ல இருந்துச்சுன்னா இந்த என்சைம் ஒரு கலர் சேஞ்ச உண்டாக்கும். அந்த கலர் தான் நமக்கு கிடைக்கிற ஆஹா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற சிக்னல். இதோட வரலாறு கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. 1971ல ரேடியோ ஆக்டிவ் பொருட்களை யூஸ் பண்றதுக்கு பதிலா ஒரு சேஃபான மாற்று வழியா தான் இதை கண்டுபிடிச்சாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்ச இந்த டெக்னாலஜி இன்னைக்கு நானோ பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ற அளவுக்கு பயங்கரமா வளர்ந்து நிக்குது. சரி, இப்போ இந்த டெஸ்டோட மைய பகுதிக்கு வந்திருக்கோம். பெரும்பாலான எலைசா டெஸ்ட்கள் இதே அடிப்படை ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணுது. நீங்க ஒரு நல்ல லேப் டெக்னீஷியனா ஆகணும்னா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ரொம்ப கவனமா கவனிக்கணும். இத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த டெஸ்டோட கோல்டன் ரூல். ஒவ்வொரு முக்கியமான ஸ்டெப்புக்கு நடுவுலயும் நாம வாஷ் பண்ணணும். ஏன் தெரியுமா? ஏன்னா தேவையில்லாம ஒட்டாம இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கழுவி எடுத்தாதான் நம்ம ரிசல்ட் 100% கரெக்டா இருக்கும். இந்த செய்முறையில மொத்தம் 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப் 1 கோட்டிங். நம்ம தேடுற பொருளை பிடிக்கிறதுக்காக ஒரு ஆன்டிபாடிய அந்த டெஸ்ட் பிளேட்ல பூசுறோம். இது ஒரு தூண்டில் மாதிரி. ஸ்டெப் 2 பிளாக்கிங். தேவையில்லாத எதுவும் ஒட்டிக்கிட்டு தப்பான சிக்னல் கொடுக்காம இருக்க மத்த இடங்களை எல்லாம் ஒரு புரோட்டீன் வச்சு பிளாக் பண்ணிடுறோம். ஸ்டெப் 3 டிடெக்ஷன். இப்போ ஒரு என்சைம் கூட இணைக்கப்பட்ட இன்னொரு டிடெக்டிவ் ஆன்டிபாடிய உள்ள அனுப்புறோம். அது போய் நம்ம டார்கெட்டை கண்டுபிடிச்சு ஒட்டிக்கும். ஃபைனலா ஸ்டெப் 4 ரீடிங். சப்ஸ்ட்ரேட்னு ஒரு பொருளை சேர்ப்போம். இந்த என்சைம் அதை கலரா மாத்தும். அந்த கலரோட அடர்த்தியை வச்சுதான் நம்ம அளவிடுவோம். இந்த கலர் சேஞ்ச் எப்படி வருதுன்னா, ஹெச்ஆர்பின்னு ஒரு என்சைம் நீல கலரையும் ஏபின்னு இன்னொரு என்சைம் மஞ்ச கலரையும் உருவாக்கும். இந்த கலர் எவ்வளோ டார்க்கா இருக்கோ அதை வச்சுதான் நம்ம ரிசல்ட் அமையும். ஓகே, அடிப்படை செய்முறை ஒண்ணுதானாலும் எலிசால பல ஃப்ளேவர்ஸ் இருக்கு. அதாவது வெவ்வேறு விதமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல வெவ்வேறு வகையான டெஸ்டுகள் இருக்கு. ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு சரியான கருவி தேவை இல்லையா? அது மாதிரிதான் இதுவும். முதல்ல டைரக்ட் வர்சஸ் இன்டைரக்ட் எலைசா. இதுல என்ன வித்தியாசம்னா, டைரக்ட் எலைசால ஒரே ஒரு என்சைம் லிங்க்ட் ஆன்டிபாடி தான் இருக்கும். அது நேரா போய் டார்கெட் கூட ஒட்டிக்கும். அதனால இது ரொம்ப ஃபாஸ்ட். ஆனா இன்டைரக்ட் எலைசால 2 ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஒன்னு முதல்ல டார்கெட்ல ஒட்டும், இன்னொன்னு அந்த ஆன்டிபாடி மேல ஒட்டும். இது கொஞ்சம் மெதுவா இருந்தாலும் ரொம்ப சென்சிட்டிவ். அதாவது சின்ன அளவையும் கண்டுபிடிச்சிடும். அடுத்து சாண்ட்விச் எலைசா. பேர்ல இருக்கிற மாதிரியே நாம தேடுற பொருள், அதாவது ஆன்டிஜன் 2 ஆன்டிபாடிகளுக்கு நடுவுல ஒரு சாண்ட்விச் மாதிரி மாட்டிக்குது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது எல்லா வகையையும் விட ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். ரொம்ப கம்மியான அளவுல இருக்கிற ஒரு பொருளை கூட இதை வச்சு கரெக்டா கண்டுபிடிக்க முடியும். இப்ப வரதுதான் கொஞ்சம் ட்விஸ்டான வகை, கம்பேட்டிட்டிவ் எலைசா. இது ஒரு போட்டி மாதிரி. சாம்பிள்ல இருக்கிற நம்ம ஆன்டிபாடியும் நாம லேப்ல சேர்க்கிற என்சைம் ஆன்டிபாடியும் ஒரே இடத்துக்கு போட்டி போடும். இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். சாம்பிள் ஆன்டிபாடி ஜெயிச்சிட்டா கலர் சேஞ்ச் வராது. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். இங்க கலர் வரலன்னா தான் பாசிட்டிவ் ரிசல்ட். இது கொஞ்சம் குழப்பற மாதிரி இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக். இதுவரைக்கும் லேப்ல இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். சரி, இதனால நிஜ வாழ்க்கையில என்ன பிரயோஜனம்? ஒரு பேஷண்ட்டுக்கு இது எப்படி உதவுது? வாங்க அத பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த லிஸ்ட் ஒரு நிமிஷம் பாருங்க.
ஹெச்ஐவி, ஹெப்படைட்டிஸ் மாதிரி வைரஸ்களை கண்டுபிடிக்கவா? சரி. பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணணுமா? சரி. கேன்சர் மார்க்கர்ஸை கண்காணிக்கணுமா? அதுவும் முடியும். ஏன், நம்ம சாப்பாட்டுல இருக்கிற அலர்ஜியே சின்ன அளவுல கூட கண்டுபிடிக்க முடியும். போதைப்பொருள் டெஸ்ட்ல இருந்து காலரா மாதிரி தொற்று நோய்கள் பரவுறத ட்ராக் பண்றது வரைக்கும். இதோட பயன்பாடுகள் உண்மையிலே ரொம்ப அதிகம். மருத்துவ உலகத்துல இது ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன்னே சொல்லலாம். சரி, இப்போ நம்ம கடைசி ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு லேப்ல ரிசல்ட்ஸ் கரெக்டா வர்றது எவ்ளோ முக்கியம்னு யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன தப்பு கூட ஒருத்தரோட வாழ்க்கையே மாத்திடலாம். அதனால துல்லியம், அதுதான் இங்க எல்லாமே. ஒரு நல்ல லேப் டெக்னீஷியனா என்னெல்லாம் தப்பாக போக வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்க யூஸ் பண்ற பிளேட்டோட தரம், பஃபரோட pH, தப்பான டெம்பரேச்சர், சரியான நேரத்துக்கு வாஷ் பண்ணாதது, ஏன் நாமளே பண்ற சின்ன சின்ன தவறுகள் கூட ரிசல்ட்ட மொத்தமா மாத்திடும். அதனால தான் ஒரு ரெசிபிய ஃபாலோ பண்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம ரொம்ப கவனமா செய்யணும். அப்போ நம்ம ரிசல்ட் கரெக்டானே எப்படி உறுதியா சொல்றது? அதுக்கு தான் ஒவ்வொரு தடவையும் டெஸ்ட் பண்ணும்போது கூடவே பாசிட்டிவ், நெகட்டிவ் கண்ட்ரோல்ஸையும் ரன் பண்ணுவோம். இது ஒரு குவாலிட்டி செக் மாதிரி. நம்ம கிட்ட இருக்கிற கெமிக்கல்ஸ், மெஷின்ஸ், நம்ம செய்முறை எல்லாமே சரியா வேலை செய்தான்னு இதை நமக்கு காட்டிடும். கடைசியா இந்த டெஸ்டோட முழு தத்துவத்தையும் ஒரே வரியில சொல்லலாம். எவ்வளவு கலர் உருவாகுதோ அந்த அளவுக்கு சாம்பிள்ல பொருள் இருக்கு. சிம்பிளா சொன்னா, கலர் டார்க்கா இருந்தா பொருள் நிறைய இருக்கு, லைட்டா இருந்தா கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க, வெறும் ஒரே ஒரு துளி ரத்தத்துல இல்ல உமிழ்நீர்ல இவ்ளோ மைக்ரோஸ்கோபிக் தடயங்களை கண்டுபிடிக்கிற இந்த சக்தி நம்ம கையில இருக்கு. இத வச்சு எதிர்காலத்துல நாம இன்னும் என்னென்ன நோய்களை கண்டுபிடிக்க போறோம், என்னென்ன மர்மங்களை வெளிக்கொண்டு வர போறோம், அதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி. நன்றி.